இன்னைக்கு 6வது நாமமாகிய ஓம் உத்யத்பானு சஹஸ்ராபாயை நமஹ. உத்யத்பானு சஹஸ்ராபா. உத்யத்துனா உதய காலம், சூரியன் உதிக்கும் போது இருக்கிற காலத்தை நம்ம உதய காலம். பானுனா சூரியன். சஹஸ்ராபா, சஹஸ்ர பிளஸ் ஆபா, ஆபானா பிரகாசம். ஆக 1000 சூரிய பிரகாசம் உள்ளவள். 1000னா கணக்கா 1000 அல்ல, ஆயிரக்கணக்கான உதய சூரிய பிரகாசத்தை உடையவள் அம்பாள். உத்யத்பானு சஹஸ்ராபாயை நமஹா. உனக்கு நமஸ்காரம்மா. அவ்வளோ தேஜஸ்வி, அவ்வளோ ஒளி பொருந்தி இருக்கிறவளே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்யத்பானு சஹஸ்ராபாயை நமஹாம். 7வது நாமம் சதுர்பாகு சமன்விதாயை நமஹாம். சதுர்னா 4, பாகுனா புஜங்கள். புஜங்களோட ஒத்ததுதான் கைகள். அதை நம்ம கைகள்னு சொன்னாலும் அதுதான், புஜங்கள்னு சொன்னாலும். ராமனை பற்றி சொல்லுவது ராமராம மகாபாகு. அப்படி தெனவெடுத்த தோள்கள் இருக்குமா ராமனுக்கு, அவ்வளவு அழகு. கடைஞ்செடுத்த தோள்கள் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி. அந்த பாகுன்னா புஜங்கள், அந்த தோள்பட்டை. அப்படி அம்பாளுக்கு 4, அந்த தோள்பட்டையோடு சேர்ந்தது தானே கைகள். கைகளுக்கு தனி வார்த்தை இருக்கு கரங்கள்னு. இதோட சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் கரங்கள்னு. ஆக அம்பாளுக்கு 4 கரங்கள் உள்ளது. சமன்விதா, உடையவள். சதுர்பாகு சமன்விதா, 4 கைகளை உடையவள் அம்பாள். ராஜராஜேஸ்வரியாக, காமாட்சியாக, லலிதாம்பிகையாக இருக்கும் பொழுது அம்பாளுக்கு 4 கை. எல்லா அம்பாளுக்கும் 4 கை இருக்காது. இந்த 3 பேருக்கும் கண்டிப்பா அந்த விக்கிரகத்துல 4 கை இருக்கும். ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, அடுத்த லலிதாம்பிகை உருவம். இதுல அம்பாளுக்கு 4 கை இருக்கும். அந்த 4 கையிலும் ஒவ்வொரு கையிலும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒன்றொன்றுக்கும் ஒரு அர்த்தம், அது ஒரு செயலை செய்யும் அப்படின்னு சொல்றான். சதுர்பாகு சமன்விதாயை நமஹாம் இல்லையா. அந்த 4 கரங்கள்ல என்ன இருக்கு? இடது மேல் புறத்து கையில பாசக்கயிறு இருக்கு. இந்த பக்கம் வந்தா வலது கை, 2வது வலது கை, மேல் வலது கையில அங்குஷம். இப்ப திருப்பி இடது கீழ் கையில கோதண்டம், அதாவது என்ன, கரும்பு வில் இருக்கு. அதுக்கப்புறம் 4வதுல வலது கீழ்கரத்துல 5 மலர் அம்புகள் இருக்கு. ஆக சதுர்பாகு சமன்விதாயை நமகா. 4 கரங்களிலும் அம்பாள் 4 விதமான விஷயங்களை வச்சுருக்கா அப்படிங்கிற அர்த்தமாறுது. இப்ப 8வது நாமா ராகஸ்வரூபா பாஷாத்யாயை நமஹா. 8வது நாமம். இப்ப நம்ம இதுல படிக்க போறோம். 8, 9, 10, 11வது நாமங்கள்ல இந்த 4 கரங்களிலும் அம்பாள் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எதற்காக, அது எதை குறிப்பிடுகிறது, அம்பாள் என்ன செய்கிறாள், அவற்றை வைத்து கொண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம படத்துல பார்ப்போம் எல்லாம், ஏதோ அப்படியே நிலமோ வச்சுருக்கா. ஓகே அம்மா, ரைட். இதை கரும்பு வச்சுருக்கா, இந்த பக்கம் மலரம்பு வச்சுருக்கா. அதெல்லாம் அது அம்பாளுடைய ஆயுதம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம சிந்திக்கிறதே கிடையாது இல்லையா. பட் இந்த மாதிரி நாமாக்கள் படிக்கும்போது தான் அதோடைய காரணங்கள்லாம் நமக்கு தெரியும் போது இன்னும் ரொம்ப நல்லா அனுபவிச்சு அந்த ஒன்னொன்னையும் நம்ம பார்ப்போம். அப்போ அதுக்கும் நம்ம ஒரு பிரார்த்தனையும் கூட வைப்போம் இல்லையா. சரி, இப்போ பார்க்கலாம். ராகஸ்வரூபா பாஷாட்யா. ராகஸ்வரூபான ஆசைகள் அனைத்தும் உருவெடுத்தது போல. ராகஸ்வரூபா, ராகம்னா ஆசைகள், ஸ்வரூபனா உருவம், ஆசைகளே உருவெடுத்தது போல. நம்பர் 1. பாஷாட்யா, பாசக்கயிறு. இது 2ஐயும் இணைக்கணும் நம்ம. என்ன, இதனை வைத்திருப்பவளே உனக்கு நமஸ்காரம். ஓகே. ராகம்னா ஆசைகள் சொல்லிட்டேன் நான். இது மேல் பக்க இடது கையில வச்சுருக்கா இந்த பாசக்கயிறை.
இந்த பாசம்னா என்ன? பந்தம். பாச கயிறு. ஒரு கயிறு போட்டு எல்லாத்தையும் கட்டுற மாதிரி நம்மளை மனுஷால ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி போடுறது இந்த பந்தம் தான். என்னுடைய சொந்தம், என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வீடு, என்னுடைய நாடு அப்படின்ற என்னுடைய என்னுடையன்னு வரும்போதெல்லாம் பந்தத்தை நம்மள அறியாமல் நம்ம சொல்லின்னு இருக்கோம் இல்லையா? ஆக பாசம்னா பந்தம், ராகம்னா ஆசை. தெரிஞ்சாச்சு. இப்போ இது நம்ம சம்சாரத்துல கட்டி போடுற பாச கயிறு அது இல்லையா? இது ஒரு மாயை தான். இந்த பாசக்கயிறு நம்மளை சம்சாரத்துல கட்டி போடுற இந்த பாசக்கயிறு, அதாவது இந்த மாயை, அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் பின்னாடி நம்ம படிப்போம். அதை அம்பாள் தன் கையில் வைத்திருக்கிறாள். ராகம் என்கிற ஆசைகளையே பிறப்பதற்கு காரணம் இல்லையா? அந்த நிறைவேறாத ஆசை பற்றியே நினைப்போம், திருப்பி அதை நிறைவேற்றிக்க ஒரு பிறப்பு. அந்த பிறப்புல ஒரு புது ஆசை வரும். இப்படியா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு போய்கிட்டே இருப்போம் நம்ம. அதை கயிறாக கொண்டு பிரபஞ்சத்தில் அவரவர்கள் வினைப்படி பிறப்பிக்க வைக்கிறாள் அம்பாள். ஆக ஆசைகள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தை இயக்குபவள்னு ஷார்ட்டா நம்ம சொல்லலாம். ஆசைகள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தை இயக்குபவளாக அந்த பாச கயிற்றை வைத்து கொண்டு நான் தான் எல்லாத்திற்கும் காரணம், உங்களை பந்தப்படுத்துவதும் நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அம்பாள் ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்ற ஃபர்ஸ்ட். இது இடது மேல் கையில் இருக்கிறது. பாசக்கயிறு இடது மேல் கையில். இதை அம்பாள் தன் வசத்தில் வைத்திருக்கிறார். நம்மளோட பந்தங்கள் அனைத்தையும், யாரோட உங்களுக்கு பந்தம் ஏற்படும், எப்பொழுது உங்களுக்கு பந்தங்கள் அறுபடணும், எந்த பந்தங்கள் உங்களுக்கு வேண்டாம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சிம்பாலிக் இல்லையா விஷயமா அந்த பாச கயிறு அம்பாளுடைய இடது மேல் கையில் இருக்கிறது. அடுத்தது 9வது நாமா ஓம் குரோதாகாரம் குசோஜ்வலாயை நமஹ. குரோதாகார பிளஸ் அங்குஷ பிளஸ் உஜ்வலா, அதை பிரிக்கும். குரோதாகாரம் குசோஜ்வலா, அதை நம்ம பிரிச்சோம்னா குரோதாகார பிளஸ் அங்குஷ பிளஸ் உஜ்வலாயை நமஹ இல்லையா? குரோதம்னா துவேஷம், வெறுப்பு. அங்குஷம்னா கத்தி போல வெட்டக்கூடிய ஆயுதம் வச்சுருக்காளே, பார்த்தாலே நமக்கு தெரியுமே. உஜ்வலா அப்படின்னா ரொம்ப பளபளபளான்னு இருக்காமா அந்த கத்தி, கண்ணை பறிக்கிற மாதிரி பளபள பளபளன்னு இருக்காமா. அதாவது அம்பாளுடைய வலது கை மேல, இது எங்க இருக்கு? வலது கை மேல அதுல வச்சுன்னு இருக்கா அந்த அங்குஷத்தை. வெட்டக்கூடிய அங்குசமானது பளபளன்னு ஜொலிக்கிறது. அது ஒரு ஆயுதம் தானே இல்லையா? அதை வச்சுன்னு இருக்கா அம்பாள் வலது கை மேல. இந்த அங்குஷம் குரோதாகார துவேஷம் நிறைந்த கோபம் கொண்டதாக உள்ள ஆயுதம். இது ஒரு உக்கிரமான ஆயுதம். இந்த ஆயுதம் சினத்தின் அடையாளம். இந்த ஆயுதத்தை ஏன் வச்சுருக்கா? அந்த ஆயுதம் நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும், அது ஒரு சினத்தின் அடையாளம். வெட்டக்கூடியதுன்னு நான் கோபம் வந்தால் தானே வெட்டுறதெல்லாம் இல்லையா? ஆக இது ஒரு உக்ர ஆயுதம், சினத்தின் அடையாளம். ஒய் ஷுட் அம்பாள் ஹாவ் திஸ் வெப்பன் அட் ஆல்? அம்பாள் தான் சாந்த ஸ்வரூப்பின்னு படிக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் அம்பாளுக்கு அப்படின்னு கேட்டா, குரோதம்னா சொன்னே துவேஷம். அம்பாள் நினைக்கிறா, சில நேரம் கோபத்தை இவர்களிடம் காட்டினால்தான் இவர்களுடைய தேவையற்ற பந்தத்தை வெட்ட முடியும் அப்படின்னு அம்பாள் சில நேரம் பலவிதமான இதெல்லாம் கொடுக்குறா, சோதனைகள்லாம் கொடுக்குறா. எப்படி இல்லாம சொல்லி பார்க்குறா. நம்ம விட மாட்டோமே. ஏன் தம்பி, ஏன் அக்கா, ஏன் பொண்ணு, ஏன் பிள்ளை, ஏன் வீடு, ஏன் வீடு, ஏன் வீடு, ஏன் சொத்து, ஏன் நகை எல்லாம் ஏன் 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 அந்த பந்தம் இதெல்லாம் தேவையில்லை. கூடவா வரப்போகிறது? தேவையல்ல.
இந்த தேவையற்ற பந்தத்தை வெட்டணும். அதுக்கு ஆயுதத்தால சிம்பாலிக்கா இல்லையா? நம்மளுக்கே தெரியும், சம்டைம்ஸ் she gives a severe punishment to take us away from the bad situation. நமக்கு வேண்டாத, போகக்கூடாத, செய்யக்கூடாத விஷயங்களுக்கு நம்மளை அறியாம போறோம். நம்ம அம்பாள் பக்தி கொண்டவா, ஆனா நம்ம புத்தி சிலப்போ இப்படித்தான் வேலை பண்றது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது நமக்கே ஒரு நிமித்தம் தெரியும். காலில் சட்டுன்னு ஒரு அடிபடும், தலையில அடிபடும், ஆக்சிடென்ட்டும் ஆகும். இதை எல்லாத்தையும் இப்படி நடத்தி போகாத, இதை செய்யாத. ஏன்னா அவளோட பக்தியா நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை காப்பாற்ற வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அது எப்படி நேர்லையா வந்து சொல்லுவா? இது எல்லா நிமித்தங்களை காட்டுறா, நம்மளை காப்பாத்துறா இல்லையா? நான் அப்படி உன்னை காப்பாற்றுவேன். நீ வேண்டாத விஷயத்தை செய்யும் பொழுது, வேண்டாத பந்தத்தை ஏற்படுத்திக்கும் போது உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், சோதனையை கொடுப்பேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆயுதத்தை, அங்குசத்தை வச்சுட்டு இருக்கலாம். இப்படி குரோதாக்கார குசோஜ்வலாயே நமகா. தேவைதானே இப்படிலாம் நம்மளுடைய அம்மா அப்பாக்கள் சிலப்போ ரொம்ப அடி, அந்த காலத்துலாம் அடிக்கு நாங்களாம் அடி வாங்கியிருக்கோம் இல்லையா? அடிச்சு திருத்துவா. இந்த காலத்துல எல்லாம் சைக்காலஜி புண்ணாக்கன்லாம் சொல்லி ஒன்றும் உருப்படாமல் போயின்னு இருக்கு. எனிவே, ஆக அம்பாள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறா, சோதனைகளை கொடுக்க. சோதனை வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், இது அம்பாள் என்னை திருத்தறதுக்காக, என்னுடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக, என்னுடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக. எப்படி இருந்தாலும் அம்பாள் என்னை காப்பாற்றுவா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சோதனையெல்லாம் அவ பிரயோகம் பண்ற இது நம்ம இது அங்குசம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த நாம மனோரூபேக்ஷு கோதண்டாயை நமஹா. மனு பிளஸ் இக்ஷு பிளஸ் கோதண்டா, இதை பிரிச்சோம்னா மனோரூபேக்ஷு கோதண்டா. மனோனா மனசு தெரியும், இக்ஷுனா கரும்பு, இக்ஷுனா கரும்பு, கோதண்டானா கோதண்டம் சொல்றோம் இல்லையா? எப்பவும் நம்ம கோதண்டராமன் அப்படின்னா வில்லை ஏந்திய ராமன் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி கோதண்டானா வில்லு. ஓகே, இடது, இதை இடது கீழ் கையில வச்சுட்டு இருக்கா. நம் மனங்களை கரும்பு வில்லாக தன் கரங்களில் தாங்கிக் கொண்டிருப்பவள். மனோனா மனம் இல்லையா? நம்மளுடைய மனசெல்லாம் ஒரு கரும்பு வில்லாக அதை உருவகப்படுத்துறா, தன் கரங்களில் தாங்கிக் கொண்டு இருக்கிறாள். அதாவது அம்பாள் அந்த மாதிரி ராஜராஜேஸ்வரி பார்க்கும்பொழுது கரும்பு வில்லு ஜம்மன் இடது கை. அப்போ புரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட அம்பாள் சொல்றாளாம், பக்தையே உன்னுடைய ஆசையெல்லாம் என்கிட்ட இருக்கு, கரும்பு வில்லா இருக்கு, உனக்கு எது தேவையோ, எது அவசியமோ இல்லையா, எதனாலும் உனக்கு நன்மையோ அதெல்லாம் நான் செய்கிறேன், என்கிட்ட போட்டுற எல்லாத்தையும், உன்னுடைய அபிலாஷையெல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை அவகிட்ட இருக்கிறது நம்ம மனசுதான். கரும்பு வில்லாக தன் கரங்களில் கொண்டிருப்பவள் இல்லையா? ஒய் கரும்பு, வாழை மரத்தையும் வச்சுட்டு இருக்கலாமே கையில இல்லையா? இல்லை, கரும்பை தான் வளைக்க முடியும், கரும்பு தான் வளைக்கலாம், வாழையெல்லாம் வெட்டாதான் முடியும், வளைக்க முடியாது இல்லையா? ஆக நம்ம உடம்போடு இயக்கத்தின் கட்டுப்பாடு மனசுல தான் இருக்கு. நம்ம உடல்ல நம்ம என்ன செய்யணும்னு மனசு நினைக்கிறதோ அது இந்த நம்மளுடைய உடம்பு செயல்படும், கையை காலு எல்லாம் செயல்படும். ஆக நம்மளுடைய உடலின் இயக்கத்தின் கட்டுப்பாடு நம்ம மனசுல தான் இருக்கு. இந்த மனசோ நம்மளை ஆட்டி படைக்கிறது, வேண்டானாலும் அதை செய்யணுமே, அதை செஞ்சு முடிக்கிற மட்டும் மனசை எங்கேயோ உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆக மனசு தான் நம்மளை பாடுபடுத்துறது. அதனால நம்ம மனசை
கரும்பு மாதிரி அவள் கையில் வைத்திருக்கிறாள் இல்லையா? அந்த மனசை வளைக்கக்கூடிய திறமை அவகிட்ட தான் இருக்கு. என் மனசு இப்படி இருக்குமா? கண்டதெல்லாம் அது பாட்டு வளைஞ்சு வளைஞ்சு இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை படிக்கலாமா, இங்கே போகலாமா, இதை திங்கலாமான்னு அலையறதேம்மா. என் மனசை கரும்பு வில்லு மாதிரி நீ தானே வச்சுன்னு இருக்க, அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோமான்னு நம்ம ப்ரேயர் பண்ணுற மாதிரி அம்பாள் உன் மனசை என்கிட்ட கொடுத்துருது பாரு. கரும்பு வில்லு உன் மனசை நான் வச்சுன்னு இருக்கேன், என்கிட்ட நீ கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மனோரூபேக்ஷு கோதண்டாயை நமஹா, என்னுடைய மனதை கரும்பு வில் மாதிரி வைத்து கொண்டிருப்பவளே உனக்கு நமஸ்காரம்.